நம்ம மாம்சமான சரீர ரீதியான சாப்பாட்டுக்கான டைம் இது. பட் நல்ல பசி எடுத்தால் தான் நல்லா சாப்பிட முடியும். பசி எவ்வளோ எடுக்குதோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. பிரைஸ் காட். கூட இருக்கீங்களா? சாப்பாடை பற்றி ஞாபகப்படுத்தினீங்கன்னு பார்க்குறீங்களா? இதுவும் சாப்பாடு தான். ஆமென். ஓகே, டுடே இன்னைக்கு நம்ம கேட்க போகிறதான கொஞ்ச நேர வார்த்தை, prepare yourself for a true fast. ஒரு உண்மையான உபவாசத்திற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. என்னோட கூட சேர்ந்து திருப்பி சொல்ல முடியுமா? எல்லாம் சொல்றீங்களா? கர்த்தர் உங்க வாயையும் இதயத்தையும் பார்க்கிறாரு. ஒன் மோர் டைம். உண்மையான உபவாசத்திற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. ஓகே, கவனிக்கலாம். நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாலே கர்த்தரிடத்துல பெற்ற வெளிப்பாட்டை பகிர்ந்து கொள்ளும் பொழுது தேவன் சொன்ன காரியத்தை உங்களிடத்துல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். What is a fasting and why should we fast? உபவாசம்னா என்ன? ஏன் நம்ம உபவாசிக்கணும்? இப்ப சிலரை பொறுத்த வரைக்கும் உபவாசம் என்பது இட்ஸ் ஜஸ்ட் மிஸ்ஸிங் அ மீல். ஒருவேளை சாப்பாட்டை விட்டு கொடுக்கிறது சிலருக்கு ஒரு உபவாசம். அது உபவாசம், அதை தான் ஜனங்க நினைக்கிறாங்க. உபவாசமா சாப்பாடு போதே. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை நான் பார்த்தேன் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். சாப்பாடு இன்னொருத்தர் கொடுத்தாதான் அவங்க சாப்பிடணும். அந்த நிலையில ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நான் பார்க்குறேன், ஏதோ ஒன்று சாப்பிட்டு வந்துன்னு இருக்கிறாங்க. சாப்பிடும் போது இப்போ நான் பார்த்தேன், ஃபாஸ்டிங் இல்லையான்னு கேட்டேன். அப்படின்னாங்க. ரொம்ப எனக்கு வருத்தமாச்சு. நம்ம இந்த நாள் உபவாச நாள்னு சொல்லி அந்த நாள் பிறக்கிறதுக்கு முன்னாலே தேவன் நம்மளை உணவு கொடுத்து ஆசீர்வதித்து வைத்திருந்த போதிலும், ஆண்டவரே இது கர்த்தருக்கு பரிசுத்தமான உபவாச நாள், பரிசுத்த உபவாச நாளை நேமிங்க. So fasting, it is a holy act. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால நான் உங்களுக்கு பிரசங்கித்த போது கர்த்தர் எனக்கு சொன்னேன். உபவாசம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் தேவனை அறிந்த பிறகும் அவர்களிடத்துல சில குறைபாடுகள், சில ரகசிய பாவங்கள், சில மீறுதல்கள், சில அக்கிரமான காரியங்களை யாருக்கும் தெரியாம அவங்க செஞ்சு நிற்பாங்க. குற்ற மனசாட்சி அவர்களை வாட்டும். அந்த பாவத்தின் நிமித்தமாக என்னைக்கு நான் சாவ போறேன் அப்படின்ற பயத்திலே அவங்க வாழ்வாங்க. Because sin always brings a judgment. பாவம் என்ன செய்தோ நியாய தீர்ப்பு கண்டிப்பா செய்றவனுக்கு கொண்டு வருது. எங்கெல்லாம் ஜனங்க பாவம் செய்தார்களோ நினைவை எடுத்துங்க. நினைவுடைய பாவம் எனக்கு முன்னால எட்டிச்சு. நான் நினைவை முழுமையா அழிக்க போறேன்னார் தேவன். இப்ப தேவன் பிரியமான ஒரு விஷயத்தை சொல்லுவாரேனால், தேவன் சொல்றத செய்றவர். செய்கிறதுல இருந்து அவர் மனம் மாறவே மாட்டார். தேவன் மனம் மாற சொன்னதே அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளை நிற்கும். அவர் சொல்லல மாற. அதனால தான் நான் கர்த்தர், நான் மாறாதவர். அப்போ மாறாத தேவன் மாறுகிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அழிப்பேன் என்று சொல்லியும் பிரியமானே அவர் அழிக்காமல் இருக்கிறாரே. ஆனால் அவர் அழிக்காமல் போனதற்கான காரணம் என்ன? ஏன் நீங்க இங்க சொல் தவறுனீங்க? அப்போ உபவாசம் என்பது தேவன் உன்னை அழிக்க போகிறேன், உன்னை தண்டிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியும், இப்போ ஒரு மனுஷன் தனக்கு சாவு வந்துச்சு, நினைவை அழிக்க போறேன்னு சொன்னே ராஜா சொல்லிட்டார். தேசத்தில் இருக்கிறதான எல்லாம் மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு மனுஷன் வரைக்கும் யாரும் 3 நாளைக்கு சாப்பிடுறது இல்லைன்ட்டார். Listen, fasting, it is, listen very carefully, it is a summon. சம்மன் என்பது, ஃபாஸ்டிங் ஒரு சர்மனா கேட்டுக்கிறவங்களுக்கு சம்மன்னா என்னன்னு புரியாது.
ஒரு மனிதன் மேல் குற்றம் சாட்டப்படும் பொழுது குற்றம் சாட்டப்பட்ட மனிதனுக்கு அந்த தேசத்தில் இருக்கிற நியாயாதிபதி ஒரு பிரியமல்ல கடிதத்தை அனுப்பி இந்த தேதிக்குள்ளாக நீ வந்து கோர்ட்ல வந்து நிக்கணும்னு ஒரு ஆர்டரை பிறப்பிக்கிறாங்கன்னா அந்த சட்டத்தினுடைய ஆர்டருக்கு பேர் தான் பிரியமல்ல சமன். அப்போ தேவனாகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். He is the King of Kings. When you got saved, you don't belong to you. You belong to God. நீ உனக்கு சொந்தக்காரன் கிடையாது. உன் இஷ்டத்தின்படி நடக்கிறதுக்கு உன்மேல் உனக்கு உரிமை இல்லை. உன்னை மீட்டெடுத்தவருக்கு மட்டும்தான் உன் மேல உரிமை இருக்கிறது. These are kingdom principles. இது ராஜ்யத்தின் கொள்கைகள். Are you following me? ஒரு ராஜ கட்டளையும் ராஜ கொள்கையும் ஒருத்தன் மீறாண்டானா ராஜ கட்டளையும் கொள்கையும் மீறுகிறவனுக்கு தண்டனை என்னன்னு போய் கேட்டு பாருங்க, இல்ல சரித்திரத்தை படிங்க. Whenever you read a history, you cannot play with the king's word. ராஜாவுடைய வார்த்தை கிட்ட விளையாட முடியாது. ராஜா ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார் என்றால் பிரியமான ஆண்டிலிருந்து அந்த அந்த தேசத்துல எவ்வளவு உயர்ந்தவனா இருந்தாலும் ஆட்டம் கண்ணும். ஏன்னா this is a law. The citizen cannot change the law when you are in the dominion of a king. ஒரு ராஜாவின் ஆளுகைக்குள் இருக்கிற எவனாலையும் சொந்த விருப்பத்தின்படி எதையும் செய்ய முடியாது. You cannot transgress the king's command. So fasting, it is the command of a kingdom. ராஜ்யத்தினுடைய கட்டளை. And we people, we must understand, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, we live a kingdom, we have a kingdom lifestyle. நம்முடைய வாழ்முறை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜ்ய கொள்கையின் கீழே உன் குடும்பம் இருக்குதுன்னா, ராஜ கட்டளையின்படி உன் குடும்பம் நடத்தப்படுது அப்படின்னா பாருங்க, நியாய பிரமாண சட்டம் இல்லாத ஒரு குடும்பத்தை பாருங்க, சட்டத்துக்கு மதிக்காதவனை பாருங்க, அவன் இஷ்டத்துக்கு தான் செய்வான். அவன் கண்டுபிடிக்கப்படாத இருக்கிற வரைக்கும் அவன் இஷ்டத்துக்கு செய்யலாம். ஆனா கண்டுபிடிக்கப்பட்டா தக்க தண்டனை இஷ்டத்துக்கும் செய்யறவனுக்கு கிடைக்கும். இது சட்டம். இந்த தேசத்திலே கூட சட்டம் எதுக்கு இருக்குதுன்னா, உன் இஷ்டத்துக்கு நீ எல்லாம் செய்ய முடியாது. நீ ஹெல்மெட் போடாம போடலாம், பிடிபடாத இருக்க வரைக்கும் ஓகே, பிரச்சனை இல்லை. புட்சா ஃபைன் கண்டிப்பா உண்டு. நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் நீ வந்து பிரியமான சிக்னல் எத்தனை ஜம்ப் கொடுத்துக்கிறியோ, சில வேலை இப்போ நான் கார் கொடுத்துட்டு இப்போ கார் கொடுத்துறேன் இல்லை, சிக்னல் ஜம்பில் யார் யார் என்ன ஓட்டினாங்கன்னு தெரியாது, ஆனால் அவன் போட்டு வச்சுட்டுப்பான். இப்போ நான் மாட்டும் போது இப்போ நம்ம தைரியமாக நிற்போம். தைரியமாக நின்று என்ன வேணும்னு கேட்கும்போது, இரு சார் உங்களுக்கு பார்க்குறானுவான். எங்கெங்கே தப்பு பண்ணிக்கிறோம் எல்லாம் எட்டி இவ்வளோ கட்டணம் நீ நிற்குவான். கொடுக்கீங்களா? தப்பு செய்கிறவன் மாட்டாத இருக்கிற வரைக்கும் நீ எஸ்கேப்பு. ஆனால் மாட்டினா நீ அதுக்குரிய கிரியத்தை செலுத்தி ஆகணும். இப்படி இருக்க, listen very carefully, fasting உன்னை தண்டிக்கக்கூடிய தண்டனையை தண்டிக்கக்கூடியது உபவாசம். உன்னை தண்டிக்கக்கூடிய தண்டனையே தண்டிக்கக்கூடியது உபவாசம். உன்னை தேவன் தண்டிக்கிறேன்னு சொல்லி ஒரு கட்டளையை பிறப்பிச்சானா அந்த கட்டளை உன்னை தண்டிக்கும். ஆனா அந்த கட்டளையே தண்டிக்கக்கூடியது எதுன்னு கேட்டா உபவாசம். When somebody is fasting, இப்போ கட்டளை பிறப்பிச்சிட்டாரு, அவங்க சாகணும்னு சொல்லி. இப்போ யோனாவும் பிரியமானல சாக, இப்போ நினைவுக்கு எப்படி அழிவு வரப்போகுது, சோதோமுக்கு வந்த மாதிரி நெருப்பு வரப்போதான்னு ஓரமா ஒதுங்கிட்டு பிரியமானே உட்கார்ந்து பார்த்துனுக்கிறாரு. ஒரே நைட்ல அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க செஞ்சாரு. அது நிழல் குத்தோன்னே அந்த செடி நிழல்ல சந்தோஷமாக்குறாரு. கொஞ்சம் சூடுனா என்ன, ஏன்னா இவர் எதிர்பார்ப்பினா நெருப்புல எரியறத பார்க்கணும், நினைவே நெருப்புல எரியறத பார்க்கணும். ஓ, உனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா அந்த ஜனம் அழியிறது. அவனுக்கு தான் உபவாசம் பண்ணிட்டானுங்களே, அவங்க உபவாசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எத்தனை குடும்பம் பிரியமல்ல இன்னைக்கு உபவாசிக்குதுன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் உபவாசத்தை விட்டுங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் ஒண்ணு, he is calling for a fasting. He is calling a family for a fasting. This is a prophetical word. This is a summon to somebody. யாருக்கோ தேவன் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். கவனிங்க, உன் குடலை கிளீன் பண்ண ரெடியான்னு கேட்கிறார். இன்னொரு விதத்துல என்னது, உன் குடலை கிளீன் பண்ண ரெடியான்றார்.
ஏன்னா உன் குடலை நீ நிரப்பிக்கிட்டே இருக்கிற. அசுத்தம் வெளியே வருமான்னு கேட்கிறார். நீ தின்ற வரைக்கும் தான் சோறு, ஆனா தின்ட்ட வேற. உன் குடல் கிளீன் ஆகுமா? சுத்தத்துக்கு ஆயத்தமான்றார். ஏன்னா கவனிங்க, சிங்கிள் சிலிண்டர், 2 சிலிண்டர், 4 சிலிண்டர்னு காருடைய பவருடைய பிரியமல்ல ஸ்பீட எது நிர்ணயிக்குதான் எத்தனை சிலிண்டர் இருக்குதுன்றது. ஒரு தடவை ஒரு 2 வீலர் கார் வந்து என் காரை ஓவர்டேக் பண்ணி போயிட்டு பிரியமல்ல அவர் டோல்கிட்ட நிக்க வச்சாரு. என் காரை சும்மா சல்லு நச்சுன்னு போச்சு அந்த வண்டி. என்னடா வண்டி இதுன்னு. சரி, நான் அந்த வண்டியை பிடிக்கணும், நானும் ஸ்பீடா போய் நிக்க வச்சுட்டு, சார் நீங்க என்ன எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல? அவர் சிரிச்சு சொன்னாரு, 1 கிலோமீட்டருக்கு 1 லிட்டருக்கு 6 கிலோமீட்டர் தான் என் வண்டி கொடுக்கும். This is a 6 cylinder engine 2-wheeler. Like that, fasting ஒரு நார்மலான ஒரு பர்சனுக்கு சிலிண்டரை வாழ்க்கையில வேற லெவல்ல உன் பொசிஷனை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு, ரொம்ப தாமதமா எட்டி பிடிக்க முடியாத ஒன்ன பிடிக்க முடியாத இடத்துல தூரமா இருக்கிற உனக்கு ஒரு பவரை உள்ள கொண்டு வர்றதுக்கு, ஒரு வேகத்தை கொண்டு வர்றதுக்கு, ரொம்ப தாமதமா நீ எட்டுந்த ஆசீர்வாதங்களை வேகமா அடைகிறதுக்கு God is infusing a power when you start to fast. ஏன்னா உன்னை உபவாசத்தை கூப்பிடுறவரு எது கூப்பிடுறாங்க? Listen, what is a prayer? Prayer is a petition. You are going to bring before God. தேவனுக்கு முன்னால. இப்ப நிறைய பேரை பாத்தீங்கன்னா சபைகளை எந்த சர்ச்னா எடுங்க, இன்னைக்கு மெனோரா தவிர 10 மணிக்கு எனக்கு தெரிஞ்சு பெங்களூர்ல பாஸ்டிங் பிரேயர் வச்சு நடத்துறாங்களா எனக்கு தெரியாது. இவ்வளவு டைமுக்கு இருக்கும், ஆனா நமக்கு தெரியல. நான் சொன்னேன் இல்லவே இல்லைன்னு. ஆராதிக்க சொல்லு, இன்னைக்கெல்லாம் ஆராதிக்கலாம். பாட சொல்லு, இன்னைக்கெல்லாம் பாடலாம் ஜனங்க வந்து. கீபோர்ட வாசிக்க சொல்லு, இன்னைக்கெல்லாம் வாசிக்கலாம். சில விஷயங்கிறது போரே ஆகாத விஷயம். ஆராதனைக்குள்ள வந்தா நோ போரிங். சண்டே எல்லா சர்ச்சும் நிரம்பி வழியுது. ஏன் பிரேயர் நாள்ல மாத்திரம் ஜனங்க இல்ல? ஏன் ஃபாஸ்டிங்னா ஜனங்க இல்ல? ஏன் ஆராதனைகள் பிரசங்கங்கள் விசேஷ கூட்டம் மாத்திரம் ஜனம் நிரம்புது அப்படின்னு கேட்டா கவனிங்க, இது எல்லாமே அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்குது. அவங்களுக்கு அவங்க விருப்பத்தின்படி வராங்க. ஆனா உபவாசத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் சம்மன் அனுப்புறாரு. இப்போ இன்டர்செசரி பிரேயர் பண்றவங்க மட்டும்தான் சர்ச்சில் ஒரு 4 வயசானவங்களோ இல்ல நல்ல 4 ஜெப வீரர்களோ மாத்திரம் தான் எல்லா கூடுதலுமே உள்ள இருப்பாங்க. ஏன்னு கேட்டா இன்டர்செஷன் அப்படின்றது என்னன்னு கேட்டா they are selected by God by a profession. நீ மன்றாடுறதுக்கு நான் உன்னை என்ன பண்ணிட்டேன்? அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். நீ உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்குள்ள வரல, உன் வேலையை செய்யறதுக்குள்ள வந்துக்கிற. ஏன்னா சர்வ வல்லவர். Oh my God, யார் உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிறது? உன் நெத்தியில முத்திரையை போட்டார் நீ மன்றாடுறதுக்கு. நெத்தில முத்திரை இல்லாத ஒருத்தியால தேவ சமூகத்துல தொடர்ந்து உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. எப்பவுமே நீ ஜெபம் பண்ணி say prayer is not just a meeting to meet God. Listen carefully. It's அதனால தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க? prayer meeting ன்றாங்க. ஜெபத்துக்கு நாங்க கூடுறோம் ஒண்ணான், ஜெபத்துக்கு நாங்க ஒண்ணா கூடுறோம். பட் உண்மையான prayer warrior எப்படின்னு கேட்டா, உண்மையான ஜெபம் வேறனா I am meeting God for a prayer. It is not just a prayer meeting. ஜெபத்துக்கு கூடுதல் இல்ல. It is a meeting to meet God. And the power of prayer, ஜெபத்துடைய வல்லமை என்னன்னு கேட்டா, நம்ம என்ன நினைக்கிறோம்? மிகுதியான வார்த்தைகளால என் ஜெபம் கேட்கப்படும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அதிக வார்த்தைகள் போட்டா என் ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறார். We just decorate our words with prayer. But உண்மையான டெக்கரேஷன் ஜெபத்துக்கு எதிரான கேட்டா, whenever Jesus, I thank you for answering my prayer. Jesus, I thank you for healing me. Jesus, thank you for delivering me. Jesus, thank you for comforting me. So every second you can have a meeting with God. இன்னைக்கு ஜனங்க ஏன் சர்ச்சுக்கு ஜெபனா வரலன்னு கேட்டா அதுக்கான காரணம் அவங்க ரொம்ப ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, பதில் கிடைக்கல. அதனால ஜெபத்தின் மேல இருந்த நம்பிக்கை போச்சு. ஏன்னா நீ ரொம்ப ஜெபம் பண்ண பாரு, நீங்க அதிகமான வார்த்தையினால கேட்கப்படுவீங்க நீங்க நினைச்சிட்டீங்க. அதனால அதிகமா பண்ணி அதிகமான பண்ணனே, அதிகமா ஜெபிச்சிட்டனே,
என் ஜெபத்துக்கு பதிலே வரலையே நீ சொல்லுகிற. ஆனா அவர் என்னடாரு, நீ நினைச்ச அதிகமான மிகுதியான வார்த்தையினால் உன் ஜெபம் கேட்கப்படும். ஆனா நீ ஒரு வார்த்தை சொன்னா கூட நான் கேட்கிறேன்றது உனக்கு தெரியுமையானால் ஒவ்வொரு வார்த்தையும் நீ ஜெபமா மாத்துவ. நடக்கும் போது ஜெபமா இருக்கும். மீட்டிங்க்கு ஜெப மீட்டிங்க்கு வந்தவங்க ஜெப மீட்டிங்கோட பிரேயர் முடிச்சிருவாங்க. ஆனா எப்பவுமே காட் கிட்ட மீட்டிங் போட்டுக்கிறவன் அவன் எப்பவுமே பிரேயர்ல தான் இருப்பான். நடந்தாலும் பிரேயர் தான், சிந்திச்சாலும் பிரேயர் தான், பேசினாலும் பிரேயர் தான். ஏன்னா our spirit has been mixed with prayer because we know that God has summoned us. கூப்பிட்டாரு. We know this is a kingdom rule. This is a kingdom. மனுஷிக ஜபத்தை நீங்க பாத்தீங்கன்னா உன் விருப்பத்துக்கு நீ ஜெபம் பண்ணுவ. Let me just இந்த நாளுக்கான ஒரு கன்க்ளூஷனா நெக்ஸ்ட் வீக் நம்ம மற்ற ஃபுல் டீடைல் கவனிக்கலாம். I'm going to just close. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்துல 36ஆம் அதிகாரத்துல somebody can read verse number 9ஆம் வசனம். I'm done. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூத ராஜாவின் 5ஆம் வருஷத்து 9ஆம் மாதத்திலே எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் யூதாவின் பட்டணங்களில் இருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. எருசலேம் யூதாவில் இருக்கிற எல்லா மக்கள் மாத்திரம் இல்ல, எருசலேமுக்கு என் ஊருக்கு வந்துட்ட பாரு, நீ என் ஊருக்குள்ள நோஞ்சிட்டிய, நீ நோஞ்சா உனக்கு சோறு இல்லைன்ட்டார் ராஜா. கட்டளை என்னடானா, என் நாடு ஆபத்துல இருக்குது, இது சோற தின்ற நேரம் இல்லை, என் கர்த்தருடைய வல்லமை என் தேசத்தின் மேல் உட்கார்ந்து என் ஜனத்தை காப்பாற்றணும். என் ஜனம் இப்போ ஒரு அழிவை எதிர்நோக்கின்னு இருக்குது. இந்த அழிவில் இருந்து காப்பாத்தனா ராஜ கட்டளை. எவனாவது சாப்பிட முடியுமா? ராஜாவுடைய கட்டளை என்னன்னு கேட்டா எவனும் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கட்டளையை போட்டார். இப்படிப்பட்ட ராஜாக்கள் தேசத்துல இருந்தா எவ்வளவு தேசம் நல்லா இருக்கும். எத்தனை இப்படிப்பட்ட குடும்ப தலைவர்கள் வீட்டில் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். என் பையனுக்கு உபவாசாச்சு சாப்பிட்டுக்கிறேன், குழந்தை கூட விடாதபடி, இல்லை என் குழந்தை தாங்காது அதுக்கு ஊட்டிடுற மாதிரி தாயா நம்ம இல்லாதபடிக்கு நைனா கொஞ்ச நேரம் ஆகிலும் தேவ சமூகத்தில் உபவாசம் இரு. பசி எவ்வளவு நேரம் தாங்க முடியுது பாரு. ஏன்னா நம்முடைய குடும்பம் போய் நிற்கிறதான பிரச்சனை அந்த மாதிரி. இதுல தேவ வல்லமை வரலனா பிசாசின் வல்லமை நம்முடைய குடும்பத்தை இன்னும் அழிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த சத்துருவின் கையிலிருந்து நம்முடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டுமேனால் சர்வ வல்லமுடைய வல்லமை எத்தனை பேர் காதுல இது விழுதுன்னு தெரியல. மோசம் போகாதருங்க. ஏன்னா உபவாசம் உங்களை உருவாக்குற வண்ணமா. உபவாசம் கர்த்தரை மாற்ற போறதில்ல. கவனிங்க, உபவாசம் என்ன செய்ய போறதில்ல, கர்த்தரை அதை மாற்றாது. ஏன்னா கர்த்தர் கவனிக்கலாம், உபவாசம் யாரை மாத்திரனா நம்மள தான் மாற்ற. உபவாசம் யாரை மாத்த போகுது? உபவாசம் என்ன செய்ய போதுன்னா உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் உபவாசம் உங்களை நிறுத்தும். எவ்வளவு காலத்துக்கு முன்னால உபவாசத்தை தொலைச்சிங்கன்னு தெரியாது. ஆனா இந்த வருஷத்தினுடைய பிரியமல்ல கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் என்ன ஒரு சம்மன் அனுப்புறார். உனக்கு ஒரு ஆர்டரை பாஸ் பண்றார். என்ன சந்திக்கிறதுக்கு உன் உடலை கொஞ்சம் சுத்தமாக்க முடியுமையா? உன் சிந்தையை சுத்தமாக்க முடியும். உன் சிந்தையை சுத்தமாக்க முடியும்னா உன் இதயத்தை சுத்தமாக்க முடியும். நீ உண்மையா உன் குடலை சுத்தமாக்க போகிறேனாவே என் சித்தம் வாழ்க்கையில நிறைவேற போகுதுன்னு தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு பரிசுத்த உபவாசத்திற்கு நம்மை அழைக்கிறார். இன்னைக்கு எழுந்து நின்றவர்களாக. This is a king's order. It is not your choice. We are not living by choice. We are living by the command of God. என் விருப்பத்துக்கு ஏத்தவனுமா நான் வாழல சுவாமி, உன் சித்தத்தின்படி உன் கட்டளையின்படி நான் வாழ போகிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி பிரியமானவர்களே, அவர் வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். சங்கீதம் நீங்க 119 தொடங்கும் பொழுதே வரைக்கும் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சொல்லி
அந்த வாக்கியத்தின்படி வாழ்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை இன்னைக்கு இட்ஸ் a prophetical word for somebody. Your family is going to be changed. நீ ரொம்ப நாளா அழுதுகிட்டு இருக்கிற, உடைஞ்சிருக்கிற, என்னைக்கு மாறும் என் வாழ்க்கைன்னு சொல்லி, என்னைக்கு என் குடும்பம் மாறும், என்னைக்கு பிரியமலே என் பிள்ளைங்க மாறுவாங்க, என்னைக்கு என் கணவனார் மாறுவார், என்னைக்கு என் குடும்ப சூழ்நிலை, இன்னைக்கு மாத்துறதுக்கு ராஜாவுடைய கட்டளை என்னன்னா, நீ அற்பமாய் எண்ணினாயே, அலட்சியமாய் விட்டாயே, ஒருவேளை சாப்பாட்டுக்காக உபவாசத்தை விட்டாயே, அந்த உபவாசத்தை Church, God is speaking to somebody. God is talking to somebody. If you can just clean your body, you're going to be healthy. Spiritually, physically, in all areas. If you know that God is speaking to you, you will obey. நீங்க கீழ்ப்படிவீங்க. எதெல்லாம் உங்க கை விட்டு போச்சோ அதெல்லாம் உங்க கைக்கு நேரா வரப்போற நாள். ஒரு பவர் உங்க மேல இறங்க போகுது. ஃபாஸ்டிங் வழியாக நீ தள்ளாடி உபவாசத்துல கீழே விழுகிற பாரு. அன்னைக்கு தாங்குறக்காரன் யோசுவா ஒரு நாள் முழுவதும் விழுந்திருந்தாரு. மோசே மரித்த பிறகு ஒரு நாள் முழுவதும் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாம விழுந்து கிடந்த யோசுவா அந்த மாலை வெள்ள அந்த பொழுது சாயம் பொழுது கர்த்தர் கீழே இறங்கி வர்றார். யோசுவா எழுந்திருனாரு. எனக்கு கர்த்தர் பிரியமலை விழுந்து கொடுக்கிற உன் குடும்பத்தை, விழுந்து கிடக்கிற உன் வாழ்க்கையை கர்த்தர் தூக்கி நிறுத்துகிறதற்கு நீ அவர் சமூகத்தில் விழுந்து கிடப்பாயே. ஆனால் உன் குடும்பம் மாறப்போகிறது, உன் சூழ்நிலைகள் மாறப்போகிறது, உன் பிரச்சனை மாறப்போகிறது. ஏன்னா உபவாசம் உன்னையும் உன் குடும்பத்தையும் அது முழுமையாக மாற்றப் போகிறது.